ஒரு வீரன், ஒரு பந்து, ஒரு கனவு. போர்த்துக்கலில் சாதாரண தெருக்களில் ஆரம்பித்த கதை இது. உலகின் மிக உயரமான சிகரங்களை தொட்ட ஒரு சரித்திர நாயகனின் பயணம். சவால்கள், காயங்கள், விமர்சனங்கள், இவை எதற்கும் அஞ்சாமல் தனது வியர்வையும் உழைப்பையும் மட்டும் நம்பி ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்றவன் அவன். அவனுடைய ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு கோலும், ஒவ்வொரு வெற்றியும் விடாமுயற்சிக்கு ஒரு வாழும் பாடம். இவன் வெறும் காற்பந்தாட்ட வீரர் மட்டுமல்ல, போராடி கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளைஞனின் நம்பிக்கை நாயகன். The real hero, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஒரு காலத்தில் குடிக்க பசும்பால் கூட இல்லாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து உலகின் சிறந்த காற்பந்தாட்ட பிளேயர், த கிரேட் பிளேயர், த கிரேட் லெஜண்ட் வரப்போகின்றார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அதுதான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வாழ்க்கை அவருக்கு ஒரு பயணமாகவே இல்லை, ஒரு போராட்டம் தான். தினம் தினம் பட்டினிப்படுத்த அந்த சிறுவன் நாளைக்கு உலகம் முழுக்க உச்சிக்கு போவான் என்று அவனிடம் கனவு இருந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட ஒரு மாயஜாலம் இருக்கு, அதுதான் டெடிகேஷன். இந்த டெடிகேஷன் அவனை உச்சம் தொட வைத்தது. லெஜண்ட் ரொனால்டோ சொன்ன ஒரு உன்னதமான வார்த்தைகள். நீ சொன்னது போல் இம்பாசிபிள் என்று யாரும் சொல்லக்கூடாது. நான் இருக்கும் வரை அது மித்தான். இது ரொனால்டோ சொன்ன வரிகள். எப்படிப்பட்ட வரிகள்! இவருடைய பயணத்தில் கண்ணீர் நிறைந்த தினங்கள் இருந்தது, தோல்விகள் இருந்தது. ஆனால் ஒரு நாளும் அவரின் தன்னம்பிக்கை குறையவில்லை. அதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு இந்த உலகில் யாரும் தொடாத உச்சம். இந்த பால் ஓடி வருதுன்னா அவனோட மனசு உடம்பும் அதுக்கே வருக கொடுக்கும். அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன். உலகமே வேந்தது. FIFA வேர்ல்ட் கப், உலக காற்பந்தாட்ட கோப்பை அவன் வென்று அவன் தான் நம்பர் 1 பிளேயர் என்று ஆட்டம் காட்டினான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரொனால்டோ இருக்கான். அவன் நமக்குள்ளதான் இருக்கான். வேலைக்காக வெயிலில் ஓடுறான், படிக்கிறனால முயற்சி பண்ணுறான், குடும்பத்துக்காக ஒளியா வாழ்கிறான். அவன் எல்லாரும் நிச்சயம் ஒரு நாள் ஒரு தலை சிறந்த மனிதனாக இந்த சமுதாயத்தில் எழுவான். நீங்கள் எப்போதும் ஒரு விடயத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக, உங்களுடைய தலைவாவாக, உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக பார்க்கக்கூடிய ரொனால்டோ, மெஸ்ஸி, ரஜினிகாந்த், விஜய், சூர்யா, இவர்கள் எல்லோரும் எம்மை போல சாதாரண மனிதர்கள், எம்மை போல சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த நபர்கள். ஆனால் இன்று அவர்களுக்கென்று வரலாறை அவர்களே உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஏன் உங்களுக்கென்று ஒரு வரலாற்றை, பலரும் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுக்கக்கூடிய ஒரு வரலாற்றை ஏன் உங்களால் உருவாக்க முடியாது? சிறு தோல்விகளை கண்டு தளர்ந்து விடாதீர்கள். சிறு தோல்விகள் உங்களின் உச்சக்கட்ட வெற்றிக்கான முதல் படி என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றை மட்டும்தான் சொல்வேன், நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். தேநீர் கடை விற்றவர் என்று நாட்டை ஆளும் போது ஏன் சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்தளவு உச்சத்தை அடையக்கூடாது? ஏன்? கேள்விக்கான பதில் உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் நான் கூறி விடை பெறுகிறேன். நீ ஏறி அடிக்கவிலா, இது நம்ம காலம், யார் வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.